பிரித்தானியாவில் இரு வீட்டாருக்கு இடையில் ஏற்பட்ட முறுகல் 1,50,000 பவுண்டுகள் அதிகமான அபராதமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எசெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த பிலிப் நியூ தம்பதியினருக்கும் அவர்களின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கிப்சன் தம்பதியினருக்கும் இடையே 2012ஆம் ஆண்டு தோட்டத்து வேலி அமைப்பதில் தகராறு தொடங்கியது. வழக்கு நீதிமன்றம் வரை சென்ற ஆத்திரத்தில் பிலிப் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உணர்வு பூர்வமான மதிப்பை கொண்ட தோட்டத்து அணில் சிலையையும் அதன் மரத்தூணையும் சுத்தியலால் அடித்து உடைத்துள்ளார். அத்துடன் நிற்காமல் நகைச்சுவை பாடகரான பிலிப் மாற்றுத்திறனாளியான தனது பக்கத்து வீட்டுக்காரரை கேலி செய்து நெய்பர்ஸ் மற்றும் மேஜிக் கார்டன் என்ற தலைப்புகளில் மிக ஆபாசமான பாடல்களை இயற்றி யூடியூபிலும் பதிவேற்றியுள்ளார். இது கிப்சன் குடும்பத்தினரின் மனநலனை கடுமையாக பாதித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் பிலிப்பின் செயல்கள் அவதூறானவை என கூறி நஷ்ட ஈடாகவும் வழக்கறிஞர் கட்டணமாகவும் சுமார் 1,33,000 பவுண்டுகள் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. இதை குறைக்க லண்டன் உயர் நீதிமன்றத்தில் பிலிப் மேல்முறையீடு செய்த நிலையில் நீதிபதி வெறும் 700 பவுண்டுகளை மட்டுமே குறைத்துள்ளார். மாறாக மேல்முறையீட்டு செலவான 19,000 பவுண்டுகளையும் பிலிப்பை செலுத்த வேண்டும் என அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். வெறும் சில அங்குல நில எல்லைக்காகவும் ஈகோவினாலும் தொடங்கிய ஒரு சிறிய தகராறு 14 ஆண்டுகளில் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் சேமிப்பையே அளிக்கும் அளவுக்கு மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.